கோவை கவுண்டம்பாளையம் அந்த தொகுதி எம்எல்ஏ சோசியத்திலேயே கேன்சரை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அரிய தகவலாக சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மூடத்தனமான பேச்சு என்பது அவர்களுக்கும் அறிவியலை சார்ந்தவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை. ஆனால் அந்த வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார். கேன்சரை சோசியத்தில் குணப்படுத்தவே முடியாது. 2 நாட்களுக்கு முன்பு அவர் வீட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை வரவழைச்சிருக்காரு. எல்லோருக்கும் அந்த ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வச்சுட்டாரு. அவங்களாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்துருந்தாங்க. இவர் ஏற்ற மாதிரி பெரிய சோபாவில் உட்காந்துக்கிட்டு கால் மேல் கால் போட்டுக்கிட்டு அவங்ககிட்டலாம் பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் வந்தது. இது என்ன நடைமுறைன்னு தெரியல. ஒருவேளை இது சோபா ஆட்சியாக இருக்கனால அவர் சோபாவில் உட்காந்துட்டு பேசினாரா என்பது நமக்கும் புரியல. பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை மக்களின் பிரதிநிதிகள் மக்களுடைய கோரிக்கைகளையோ தொகுதியுடைய கோரிக்கைகளோ போலில் சொல்லலாம். இல்லை தன்னை தேடி வந்த தங்கிட்ட மனு கொடுத்த மக்கள்கிட்ட வாங்கி அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு பரிந்துரை பண்ணி தன்னுடைய உதவியாளர் மூலம் அனுப்பி வைக்கலாம். மாநகராட்சியோ இல்லை நகராட்சியோ இல்லை மாவட்ட ஆட்சி அலுவலகமோ ஏதாவது நிறைய தொகுதி சம்மந்தப்பட்டது இருந்தால் இவரே நேரடியாக அங்கே போய் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி செய்ய சொல்லலாம். இதுதான் நடைமுறையும் கூட. ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை இவர் செஞ்சுருக்கார். சிஎம் சார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? தன்னுடைய வீட்டையே ஒரு அரசு அலுவலகமாக மாற்றிருக்காங்க. இதுதான் நீங்கள் சொன்ன மாற்றமா?